23rd அன்னைக்கு என் சின்ன பையனுக்கும் தம்பி பையனுக்கும் பூனல் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் பிரபுஜி, காஞ்சிபுரம்ல மகா ஓகே பெரிவா மணிமண்டபத்துல பிரபுஜி. ஓகே அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு நான் உங்ககிட்ட எப்படி வேண்டிக்கிறேன் பிரபுஜி. வரணும்னு சொல்லிட்டு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு குழந்தையும். அதுக்கு ஓகே. நான் எல்லாருக்கும் பகவத்கீதை புக்கு கொடுக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பிரபுஜி. கன்ஃபார்மா கொடுக்க தான் பிரபுஜி போறேன். ஆனா அதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ரிலேட்டிவ் யார் ம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரபுஜி. ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு ம் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா வந்து ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கலன்ற மாதிரி கொஸ்டின் வருமோன்னு எனக்கு அது ஒரு ம் தர்ம சங்கடமா ஆயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு ம் பிரபுஜி. ஏன்னா எல்லாரும் ரிலேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு பார்த்து கொடு, அவங்களுக்குன்னு நம்ம பார்த்து எப்படி பிரபுஜி கொடுக்க முடியும்? அது கொஞ்சம் ம் ம் கஷ்டமான விஷயம் இல்லையா பிரபுஜி? இந்த ம் இப்ப இருக்கிற இதுல மேக்சிமம் ஒரு 40 பேர் அவன் சைட்ல இருந்து, என் தம்பி வீட்டு அம்மா வீட்டு சைட்ல இருந்து ஒரு 50-60 பேர் வருவாங்க பிரபுஜி. லோக்கல்ல இருக்கவங்க ரிலேட்டிவ் சேர்த்து எங்க ம் சைட்ல ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் வராங்க பிரபுஜி. மொத்தமா ம் ஒரு 100 பேரு நினைச்சிட்டு இருக்கோம் பிரபுஜி. அதனால நான் 100 பேருக்கு கொடுக்கணும் தான் பிரபுஜி ஆசைப்படுறேன். ஆனா ரிலேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடு. ம் நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே கொடுக்குறேன். இப்ப இல்லைனாலும் எப்பயாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் ம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரபுஜி. இது எனக்கு கரெக்டான்னு தெரியல. சரி உங்கள்கிட்ட ம் ஒரு வார்த்தை கேட்டுப்போம். ஓகேம்மா. இப்ப ஏன்னா மத்த வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு எனக்கு பகவத்கீதை புக் கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்து வச்சுட்டேன் பிரபுஜி ஏற்கனவே. ம் ம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பகவத்கீதை புக்கு கொடுக்கணும். யார் ம் வந்தாலும் ம் எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுஜி நான் ம் உங்ககிட்ட ம் சொல்லுவோம் ஓகேம்மா. பிரபுஜி. இப்ப என்னன்னா, ம். பகவத்கீதை நம்ம எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க படிச்சு அவங்க பக்தராகறாங்க அப்படிங்கிறது ஒரு 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 விஷயம். அது ஒரு பக்கம் ஓகே. இருக்கட்டும். ம். ஆனா அதற்கு முன்னாடி பகவத்கீதை கொடுக்கிற புண்ணியம் இருக்குல்ல நம்மளுது, அந்த ஓகே பிரபுஜி. புண்ணியத்தை நம்ம ஏன் விடணும்? ஓகே நமக்கு பிரபுஜி. இப்ப ஓகே. நமக்கு இப்ப வந்து 99 மார்க் வந்துருச்சு. ஓகே. இன்னும் 1 மார்க் வேணும் சென்டம்க்கு. வந்தா நம்மளுக்கு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஓகே பிரபுஜி. அப்படி இருக்கும்போது அந்த 1 மார்க் விட்டு கொடுப்போமா? சரி பரவாயில்ல, 1 மார்க் தானே, போனா போயிட்டு போட்டும், வேற யாரா எடுத்துக்கிட்டும் அப்படின்னு விட்டு கொடுப்போமா? விட மாட்டோம்ல. அந்த எஸ் 1 பிரபுஜி. மார்க் வேணும் கேட்போம்ல. அதே போலதான் பகவத்கீதை கொடுத்தா நமக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் போது ஏன் அதை ம். விட்டு கொடுப்பானே? ஓகே பிரபுஜி. ஓகே பிரபுஜி. அதனால நம்ம அதை விடவே கூடாது. 100 அப்படிங்கறதுக்கு 100 பேர் இல்ல, 110 வாங்கி வைக்கணும். ஏன்னா திடீர்னு ஓகே. 10 பேர் வேற யாரா கூட வந்து கேட்பாங்க. ஓகே பிரபுஜி. ஓகே. அவங்களுக்கு கண்டிப்பா. கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஆனா அந்த 100 பேர்ல ம். யாராவது ஒருத்தர் படிச்சு பக்தரானாலும் அது நமக்கு புண்ணியம் தான். பெரிய விஷயம். ஏன் ஓகே சொல்றேன்னா, பிரபுஜி. ம். பிரபுபாதர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து புஸ்தகத்துல முன்னுரை எழுதியிருக்காரு. அந்த ம். முன்னுரையில அவர் எழுதுறாரு, இந்த புஸ்தகம் பகவத்கீதையானது லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல விநியோகம் செய்யப்படும் எதிர்காலத்துல. அவருக்கு ஓகே. தெரியும். ஆனா அவர் சொன்னாரு, இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பகவத்கீதை விநியோகத்துல யாராவது ஒருத்தர் பக்தரானாருன்னா என்னுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றது அப்படின்னு எழுதுறாரு அவரு. ஓகே அப்படின்னு என்ன பிரபுஜி. அர்த்தம்? அவர் வந்து படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க, கேட்கறவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லையே. ஓகே நம்மளா பிரபுஜி. வலுக்கட்டாயமா கொடுக்குறோம். கொடுக்கறது நம்ம கண்டிப்பா. கடமை. அவங்க பக்தராகறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பகவான் விட்ட வழி, அவங்களுக்கு இருக்கிற புண்ணியம். சோ ஓகே பிரபுஜி. கொடுக்கறது நம்மளுடைய கண்டிப்பான கடமை. அதனால அவரு கோடிக்கணக்கில் வித்தே அவர் ஒரே ஒரு பக்தர் தான் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம 100 பேரை கொடுத்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. கொடுக்கறது நம்முடைய சர்வீஸ், அவ்வளவுதான். பகவான் சொல்றாருல, எதிர்பார்க்காம கடமையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது போல ஓகே பிரபுஜி. நம்ம கொடுக்கறது நம்ம கடமை. கண்டிப்பா கொடுத்தோம். 100க்கு 110 வாங்கி வைங்க. ஓகே யாராவது எக்ஸ்ட்ரா பிரபுஜி. வந்தா கூட கொடுங்க, அந்த அந்த மடத்துல கொடுங்க. ஓகே இல்ல பிரபுஜி. பக்கத்துல ஏதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல அந்த லைப்ரரியில கொடுங்க. அந்த பையனுடைய கையில வச்சு கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா. நல்ல விஷயம் தான். கண்டிப்பா பிரபுஜி. தர்மத்தை என்னைக்கு குறைச்சிக்காதீங்க, தர்மத்தை என்னைக்கு அதிகம் பண்ணுங்க. ஓகேங்க பிரபுஜி. ஓகேங்க பிரபுஜி. ம். ஓகே. அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க ரிலேட்டிவ் சொன்னாங்கல்ல, ஆமா அவங்ககிட்ட பிரபுஜி. சொல்லுங்க, நீங்களும் வந்து மாசம் மாசம் ஒரு 10 பகவத்கீதை வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் வரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே பிரபுஜி. கண்டிப்பா. இப்ப கண்டிப்பா பிரபுஜி. நான் வந்து ரீசெண்டா ஒரு ஆடியோ கடைக்கு போயிருந்தேன், இது ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு. ஆ. அது ஆ. வந்து ஒரு கிறிஸ்டியன் கடை. அந்த கடையில ஓகே. பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பைபிள் வச்சிருக்காங்க, நூத்துக்கணக்கான பைபிள் வச்சிருக்காங்க. எதுக்கு? யார் வேணா வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க, ஃப்ரீயா, ம். 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 கிறிஸ்டியன்ஸுக்கு. அவங்க அவ்வளவு ப்ரமோட் பண்றாங்க. பட் நம்ம ஓகே. என்ன பண்றோம்னா, ரொம்ப ரிசர்வ்டாவே, யாரும் கொடுக்க வேண்டாம், யாருக்கா இஷ்டம் தான் கொடுக்கலாம், இஷ்டம் தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மைனாரிட்டியை போயிடுவோம். இப்ப நம்ம தர்மத்தை நம்ம தான் வந்து கொடுத்தாகணும், நிறைய கொடுக்கலாம்.
தப்பே இல்லை. ஓகே ஓகேங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா.